வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். வேலுசாமிபுரத்தில் 41 பேர் உயிரிழந்த டிவிகே தலைவர் விஜயின் பேரணியில் ஏற்பட்ட துயரமான கூட்ட நெரிசலுக்கு பிறகு 12 நாட்கள் கடந்துவிட்டன. தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் கட்சியின் உயர்மட்ட தலைமையிடமிருந்து எந்த வழிகாட்டுதலோ அல்லது தகவல் தொடர்புகளோ கிடைக்காததால் தாங்கள் இன்னும் இருளில் இருப்பதாக கூறுகின்றனர். அவர்களில் பலர் கட்சிக்குள் நிலவும் சூழ்நிலையை மோனம், குழப்பம் மற்றும் கவலை என்று விவரித்தனர். தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸிடம் பேசிய பல நிர்வாகிகளின் கூற்றுப்படி சம்பவத்திற்கு பிறகு தலைமையிடமிருந்து எந்த கூட்டங்களோ அழைப்புகளோ அல்லது அதிகாரப்பூர்வ செய்திகளோ இல்லை. இந்த துயரம் குறித்து அமைதியாக இருக்குமாறு உறுப்பினர்களை வலியுறுத்தி விஜயிடமிருந்து ஒரு குரல் குறிப்பு மட்டுமே வந்தது. விஜய்க்கு நெருக்கமானவரும் தலைமறைவான பொதுச் செயலாளருமான என் ஆனந்த் புதன்கிழமை பரப்பியதாக கூறப்படும் இந்த செய்தி இந்த விஷயத்தை இணக்கமாக தீர்க்க முயற்சிகள் நடந்து வருவதாக தொண்டர்களுக்கு உறுதியளித்தது. சோகத்தை தொடர்ந்து ஏற்பட்ட குழப்பம் தமிழக வெற்றிக் கழகத்திற்குள் உள்ள ஆழமான நிறுவன பலவீனங்களை அம்பலப்படுத்தியுள்ளது என்று கட்சி உறுப்பினர்கள் தெரிவித்தனர். இதுவரை மாவட்ட செயலாளர்கள் மற்றும் சில மாநில அளவிலான பிரிவு தலைவர்கள் மட்டுமே நியமிக்கப்பட்டுள்ளனர் என்று ஒரு நிர்வாகி கூறினார். நாங்கள் பல மாதங்களுக்கு முன்பு தொழிற்சங்க, நகர மற்றும் வார்டு அளவிலான பதவிகளுக்கான பட்டியல்களை சமர்ப்பித்தோம். ஆனால் எதுவும் அங்கீகரிக்கப்படவில்லை. நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் இல்லாமல் பிரச்சாரத்தின் போது தெளிவான பொறுப்புகளை ஒதுக்க முடியவில்லை. கரூரில் நடந்த துரதிருஷ்டவசமான நிகழ்வை ஏற்பாடு செய்வதற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு என்று ஆனந்தின் வழக்கறிஞர் சென்னை உயர் நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் தெரிவித்ததைத் தொடர்ந்து அணிகளுக்குள் விரக்தி அதிகரித்துள்ளது. இடம் தேர்வு உட்பட ஒவ்வொரு முக்கிய முடிவும் ஆனந்தின் தனிப்பட்ட ஒப்புதலை பெற்றதாக வாதிட்டு பல நிர்வாகிகள் இந்த கூற்றை எதிர்த்துள்ளனர். அவரது அறிக்கை பேரணிக்காக அயராது உழைத்தவர்களை காயப்படுத்தியுள்ளது என்று ஒருவர் கூறினார். பிரச்சாரத்தின் போது விஜய் தனது மாவட்ட செயலாளர்களை கையாண்ட விதம் ஏமாற்றத்திற்கு மற்றொரு காரணமாகும் என்று அவர்கள் மேலும் கூறினர். அவர் அவர்களை மேடையில் அறிமுகப்படுத்தவில்லை அல்லது பிரச்சார பேருந்தில் ஏற அனுமதிக்கவில்லை என்று ஒருவர் நிர்வாகி கூறினார். எங்கள் முயற்சிகள் இருந்தபோதிலும் எங்களில் பலர் ஒதுக்கி வைக்கப்பட்டதாக உணர்ந்தோம். மாவட்ட வாரியான பிரச்சாரம் தொடங்குவதற்கு முன்பு நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஒவ்வொரு பேரணியும் முந்தைய பேரணியை விட அதிக வாக்குப்பதிவு செய்ய வேண்டும் என்று தலைமை செயலாளர்களுக்கு அறிவுறுத்தியதாகவும் அவ்வாறு செய்ய தவறினால் அவர்களின் பதவிகள் இழக்க நேரிடும் என்றும் எச்சரித்ததாகவும் தெரிவித்தனர். நாங்கள் தோல்வியடையும் சூழ்நிலையில் தள்ளப்பட்டோம் என்று ஒரு செயலாளர் கூறினார். நாங்கள் பெரும் கூட்டத்தை திரட்டி ஏதாவது தவறு நடந்தால் நாங்கள் சட்டரீதியான விளைவுகளை எதிர்த்தோம். வாக்குப்பதிவு குறைவாக இருந்தால் நாங்கள் வெளியேற்றப்படும் அபாயம் இருந்தது. இதற்கிடையில் கரூரில் வியாழக்கிழமை நீதித்துறை நடுவர் நீதிமன்றமாய் 41 பேர் கொல்லப்பட்ட மற்றும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த கூட்ட நெரிசல் தொடர்பாக சிறப்பு புலனாய்வுக் குழுவுக்கு டிவிகே கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வி.பி. மதியழகனை 2 நாட்கள் காவலில் வைக்க அனுமதி அளித்தது. சிட் 5 நாட்கள் கோரியிருந்தது. ஆனால் 2 நாட்கள் மட்டுமே வழங்கப்பட்டது. சனிக்கிழமை மதியம் மீண்டும் மதியழகனை ஆஜர்படுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டது. அவரது வழக்கறிஞர் வெற்றி செல்வன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் பாதுகாப்பு கோரிக்கையை எதிர்த்தார். மதியழகனை ஏற்கனவே ஒரு சிறப்பு போலீஸ் குழு விசாரித்ததாக வாதிட்டார். ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டு திங்கட்கிழமை விசாரிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.